ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மயாகிரி விலாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த போர்ட்டபிள் ஃபேன் தான் அது. பாப்பா பொறந்ததுக்கப்புறம் நாங்கள் வாங்கினதுலேயே ரொம்ப 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 பெஸ்ட் ப்ராடக்ட், ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு நான் வந்து இதை தான் சொல்லுவேன். இந்த போர்ட்டபிள் ஃபேன் தான். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நான் கை வச்சு காட்டியிருக்கேன். ரொம்ப சின்னது, போர்ட்டபுளாக தான் இருக்கும். பட் காற்று ரொம்ப சூப்பராக வரும். பாப்பா பிறந்தப்ப கரெக்டாக சம்மர் டைமு, கரண்ட் அடிக்கடி போயிட்டே இருந்தது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாப்பாவை வச்சுட்டு. அப்போ தான் நாங்கள் சர்ச் பண்ணி இந்த போர்ட்டபிள் ஃபேன் வாங்கினோம். இது வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி தான், பேட்டரி எல்லாம் கிடையாது. நார்மல் சி டைப் சார்ஜரை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். 5 வோல்ட் அடாப்டர் சார்ஜரை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டும் இந்த ஃபேனும் வந்து நீங்கள் வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் வீட்டில் இருக்க டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் அட்டாச் பண்ணி வச்சுருப்போம். பட் எங்கேயாவது வெளியில் போகணுன்னா இந்த ஃபேன் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்து ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு போயிடுவேன் நான். ஸோ பாப்பாவுக்கு வெளியில் போனாவே மேண்டேட்ரியாக எடுத்துகிட்டு போகிற திங்ஸில் இப்போ இதுவும் ஒரு முக்கியமான திங்ஸ் ஆகிடுச்சு. நாங்கள் எங்கேயாவது கோவிலுக்கு போகிறோம், இல்லை க்ரௌடடான பிளேஸ்க்கு போகிறோம், ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறப்போ, நாங்கள் ரீசெண்டாக கூட பீக்கோ பார்க் போயிருந்தோன்னு ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே போகிறப்பவும் சரி, ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்தது. அப்போல்லாம் வந்து நாங்கள் பாப்பாவுக்கு இந்த ஃபேன் பார்ட்டை மட்டும் நான் எடுத்து ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டு போயிடுவேன். இதை மட்டும் பாப்பாவுக்கு மட்டும் பிடிச்சிப்பேன். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருந்தோம். அதே மாதிரி கரண்ட்டு போயிடுச்சுனாலுமே வந்துட்டு வீட்டில் நாங்கள் ஸ்டாண்ட் அட்டாச் பண்ணிவிட்டு வச்சிட்டோன்னா பாப்பா வந்து நல்லா எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் தூங்குவா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சாக வந்து ஒரு ரிமோட்டும் வந்துடும். நீங்கள் ரிமோட் இல்லாமையும் வந்து இதை ஆப்ரேட் பண்ணலாம். நான் எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரிமோட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. ஆன் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு லைட் ஆப்ஷன் இருக்குது. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆசிலேஷன் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபேனை ஆன் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. காற்று நல்லா சூப்பராக வரும். இதில் வந்து 4 மோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதாவது ஸ்பீட் லெவல், நம்ம நார்மல் ஃபேனில் வந்து எப்படி ஸ்பீட் லெவல் வச்சுக்க முடியுமோ இந்த ஃபேன்லையும் நீங்கள் ஸ்பீட் லெவல் வச்சுக்க முடியும். நான் வந்து டவல் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ காற்று வருதுன்னு. ஸோ பாப்பாவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு இது போதுமாக இருந்தது. பாப்பாவுக்குன்னு இல்லை, ஸோ நீங்களே வந்துட்டு கரண்ட் இல்லை, வீட்டில் கஷ்டமாக இருக்குது, இல்லை வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுக்கு தேவைன்னா யார் வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் லைட் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் கரண்ட்டு போச்சுன்னா இதுலேயே லைட்டை ஆன் பண்ணி விட்டுட்டு ஃபேனையும் ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு தூங்கலாம். ஸோ இதில் லைட் ஆப்ஷன் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இது பெஸ்ட்டாகவே இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் இதில் கலர் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அமேசானில் அவைலபிள் இருக்கும். நீங்கள் வேறு கலர் சூஸ் பண்ணுறப்போ அதில் வந்து இந்த லைட் ஃபீச்சர்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு மேபி கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் ஒரு 300 to 500 rupees எக்ஸ்ட்ரா இருக்கும். நீங்கள் வந்து ரிமோட் இல்லாமல் இதை ஆப்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ ரிமோட் நீங்கள் எங்கேயாவது வச்சுட்டிங்கன்னா கூட நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த ஃபேன் பார்ட்லேருந்தே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நான் வெளியில் போகிறப்பெல்லாம் இந்த ஃபேன் மட்டும் தான் எடுத்துகிட்டு போவேன். ரிமோட் கூட எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஸோ இதில் பின்னாடி 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பட்டன் வந்துட்டு ஆன் ஆஃப் பட்டன், இன்னொரு பட்டன் வந்து லைட்கான பட்டன். அந்த ஆன் ஆஃப் பட்டனையே வந்து நீங்கள் வச்சு ஒரு சிங்கிளாக ப்ரெஸ் பண்ணுறப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதையே நீங்கள் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் லெவல் ஸ்பீடும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இதில் இன்னொரு மெயினான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் ஆப்ஷனு. நாங்கள் வந்துட்டு ஒரு நாள் கரண்ட்டு போனப்போ ஃபேனை சென்டரில் வச்சுட்டு நான், பாப்பா, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்துட்டு இந்த ஆசிலேஷன் ஆன் பண்ணிவிட்டு தூங்கிட்டோம். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 hours வந்து சாலிடாக யூஸ் பண்ண முடியும். நீங்கள் லைட் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 hours கன்ஃபார்மாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரிமோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆசிலேஷனுக்கான அந்த பட்டன் இருக்குது. நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலுமே வந்து நல்லா ஆசிலேட் ஆகும். இல்லை நீங்கள் வந்துட்டு ஃபேன்லயே வந்து இருக்கிற 2 பட்டன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஆன் ஆஃப் பட்டன் அண்ட் 1 லைட் பட்டன். அந்த ஆன் ஆஃப் பட்டனையே வந்து ஃபேனை ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10 செகண்ட்க்கு ஆசிலேஷன் வந்து ஆன் ஆகிடும். ஸோ நான் அதையும் வந்து எப்படின்னு காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த ரிமோட் எங்கேயாவது வச்சுட்டுருவீங்க, தொலைஞ்சிரும் அப்படிலாம் நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். பிகாஸ் அதுலேயே சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காகவே காம்பேக்டாக ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் பிளேஸு. நீங்கள் ரிமோட்டை பக்கத்தில் எடுத்துகிட்டு போனாவே அதுவே வந்து கரெக்டாக வந்து மேக்னெட்னால ஒட்டிக்குது. ஸோ இப்போ நான் ஃபேன்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆன் ஆஃப் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா இது வந்து ஆசிலேட் ஆகுது. சேம் அதே வந்து அகைன் ஹோல்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஆஃப் ஆகிடும் ஆசிலேஷனு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வொர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு. நீங்கள் வந்து கன்ஃபார்மாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து பிக் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.